என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் நாம் காத்துக்கொள்வதால் இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது விடுதலை அல்லது மீட்பாக இருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் நரகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை விட ஒரு பெரிய அற்புதம் நமக்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா அற்புதத்தை பார்க்கிறோம், ரட்சிப்பு தான் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதமாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம ஜெபித்து அற்புதத்தை பெற்றிருக்கலாம், நம்ம ஊழியம் செய்வதாக இருக்கலாம், ஊழிய குடும்பத்திலே நம்ம பிறந்திருக்கலாம், நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். தாவீது சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்க்குணத்தில் உருவானேன். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்முடைய தாய் எப்படி நம்ம பெற்றெடுத்தாங்க? பாவங்களை பெற்றெடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கை என்பது பிறக்கும் போதே நம்ம துர்க்குணத்துல உருவானோம். அதனாலதான் இயேசு சொல்கிறாரு, நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. ஆனா ஒவ்வொருவரும் இயேசுவை எப்பொழுது நாம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் மேல விசுவாசம் வைக்கிறோமோ, அப்பொழுது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ரோமர் 10:9 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இந்த ரட்சிப்பு எப்ப நமக்கு கிடைக்கும் தெரியுங்களா? இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம இருதயத்துல எப்ப நம்புகிறோமோ, எப்ப விசுவாசிக்கிறோமோ, அப்ப இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே உண்டாகிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இருதயத்துல இயேசுவை நம்ம விசுவாசித்திருக்கிறோம். என்ன விசுவாசம்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார். இதை நாம் நம்பும் பொழுது இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்கிறோம். நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 51:12 வாசிக்கிறோம், தாவீது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்கிறோம். அப்படி பாவம் செய்த உடனேயே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாவீது இழந்து போகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 51 கண்ணீரோடு ஜெபிக்கிறார், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். நாமும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ முறை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து விடுகிறோம், பாவத்தை செய்து விடுகிறோம். உடனே ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. நாம் எப்பொழுது நம்முடைய பாவத்தை உணர்ந்து கண்ணீரோடு தாவீதை போல அவருடைய சமூகத்திலே ஒருங்குண்ட இதயத்தோடு வந்து மன்னிப்பை கேட்கிறோம், திரும்பவும் ஆண்டவர் நமக்கு அந்த மன்னிப்பை தந்து ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நமக்கு திரும்பவும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சந்தோஷம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். ஆண்டுடைய வருகை வரைக்கும், நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம இழக்கவே கூடாது. அதனாலதான் ஆபகுப்திக்கு சொல்கிறார், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், என் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அல்லேலூயா. நமக்குள்ள எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல தனிமையில இருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையில இருக்கலாம், கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் வரும்போது நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா அநேக வேதனைகள் இருக்கலாம். ஆனா எது இருந்தாலும் கர்த்தருடைய ரட்சிப்பிலே நாம் கைகூறுவதால் இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம மேல பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்பது
சாத்தானின் ஆளுகையில் இருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். நாம் இருளின் அதிகாரத்தில் இருந்து இருந்தோம், இருளுக்குள்ளே நாம காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவரை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கிற கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நம்ம நிறைய அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. நான் வேதத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் யாரையும் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தகுதியாக இருக்க வேண்டும். காலையில இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். இயேசுக்குள்ள நம்ம பிழைக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள பிசாசு இருக்கக்கூடாது, நமக்குள்ள இயேசு வாழ்ந்திருக்க வேண்டும். பாவத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்க வேண்டும், சாக வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்க வேண்டும். இயேசு நமக்குள்ளே பிழைத்திருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கும். நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது பேதுரு பிரசங்கித்த போது முதலாவது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை பேதுரு பிரசங்கத்துல கர்த்தர் கொடுத்திருக்கா. இன்னைக்கு நாம் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இல்லை, ஏதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக அல்ல. ஒவ்வொரு வாரமும் சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது அந்த வார்த்தை நம்மை ரட்சிக்கிறது. அந்த வார்த்தை நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. நம் வேதத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12 ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவினுடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் நம்முடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தகப்பன் ரட்சிக்கப்படுவார்கள், நம்முடைய தாய் ரட்சிக்கப்படுவார்கள், கணவன் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா இயேசு சொல்கிறார், நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நோவா என்ன செய்தார் தெரியுமா? நோவாவுக்கு தேவனுடைய எச்சரிக்கை வந்தபோது நோவா தேவனுடைய எச்சரிக்கை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை கட்டி அனுப்பி சொல்லி அந்த பேழைக்குள்ள நோவாவும் அவனுடைய குடும்பத்தினர் 8 பேரும் பேழைக்குள்ள போனார்கள். நோவா என்ன செய்தார்? தேவ எச்சரிக்கை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரும் இயேசுவாய் பேழைக்குள்ளே வர வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் குடும்பமாக போய் சேர வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். நாம மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போனால் போதார், நாமும் நம்மோடு கூட நம்முடைய உறவினர்களும் நம்முடைய குடும்பத்தினரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டு வரைக்கு நம்ம ஆயுதமாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ரட்சிக்கப்படாததற்காக கண்ணீரோடு பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவரை ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அருமையான தாயார் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் தன்னுடைய மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. 30 வருஷமும் அந்த ஜபத்திலே அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கீங்க ரட்சிக்க கூடாது படிக்க கரம் பிடிக்கி போகவில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லியிருக்கீங்க.
ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். 31வது வருடத்திலே தன்னுடைய மகனை ரட்சித்து ஒரு வல்லமையான ஊழியக்காரரை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்கள் ரட்சிக்கப்பட நம்ம தொடர்ந்து வருட கணக்கில் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். நம்மளால ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு முடிவு எடுக்காதபடி ரட்சிப்பு யாருடையதுங்க? கர்த்தருடைய. ரட்சிக்கிற கர்த்தருடைய தரம் குறுகி போகல. உங்களையும் என்னை ரட்சிக்க தெய்வம். நாம சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பா. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பா. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிந்த நண்பர்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பா. நீங்க யாரிடத்துல பழகினாலும் இயேசுவை அறிவிக்க வெட்கப்படவே கூடாது. நீங்க சுவிசேஷத்தை நாம் அனுதினமும் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பை நாம் வாழ்ந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது உண்மைதான். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாமவே அனுபவிக்காம நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை குறித்து தெரியாதவர்களுக்கு அந்த ரட்சிப்பை நாளுக்கு நாள் அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசுவை குறித்து சொல்லாவிட்டால், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தவர்கள் தான் என்று அல்ல, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவர் மேலும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. எத்தனை பேர் இயேசுவை குறித்து சொல்லவும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக செபிக்கும் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கண்ணீரோடு நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நதி அளவு கண்ணீர் வேணும். உபவாசம் இருக்கிறோம், அற்புதத்தை பெறுவதற்கு உபவாசம் இருக்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருக்கிறோம், நல்ல வீடு கட்டணும், நமக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கணுங்கிறதுக்காக கண்ணீரோடு உபவாசத்தை ஜெபிக்கிறோம். ஆனா அதே துக்கம் ரட்சிக்கப்படாதவர்கள் மேல நமக்கு வரணும், நம்முடைய குடும்பத்தின் மேல் வரணும். இயேசுவை அறியாத வீடு இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு நதிகளவு கண்ணீர் விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். புலவர் தீர்க்கதரிசியில பார்க்கிறோம், நீ ஓயாமல் உன் கண்களை கண்ணீர் விட்டு செவி என்று சொல்லி நம்ம அழுது கர்த்தருடைய சமூகத்துல ரட்சிக்கப்படாததுக்காக நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பாளர்கள் மேல் வரும். விசுவாசிக்கிறீங்களா? யாருக்காக நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்களோ? நான் வீட்டுல அம்மா நானும் ஒரு நோட்ல எழுதி வைத்து ஜெபிப்போம். எத்தனையோ பேர்களை எழுதி வைத்து ஜெபித்திருக்கிறோம். எத்தனையோ பேர்களே கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் அது கர்த்தருக்குள்ள நம்ம நிறைவேற்றுகிற ஒரு கடமையாய் இருக்கிறது. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையோ அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன தெரியுங்களா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அறிவிப்பதும் ஜெபிப்பதும் நம்முடைய வேலை, ரட்சிப்பது ஆண்டவருடைய வேலை. பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தான். விளைய செய்ய நம்மால முடியாது, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர நம்மால முடியாது. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லவும் சொன்னவர்களுக்காக கண்ணீரோடு தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை பரலோகத்திலே கொண்டு வந்து நம்முடைய கணக்கிலே சேர்ப்பார். நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது பரலோகத்துல வெறுங்கையாய் போக கர்த்தர் விட மாட்டார். 10 வருடத்துக்கு 10 ஆத்மாக்களையாவது நாம் கொண்டு போய் சேர்க்க தேவன் நம்மை ரட்சித்து இருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது எப்போ ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் நமக்கு சந்தோஷப்படுவார் தெரியுங்களா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்மை தேவன் ரட்சித்தார் என்றால் ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்தினின்று பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 30:15 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 30:15 வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால்
நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பினுடைய அனுபவமே மனம் திரும்புவது தான். நம்ம மனம் திரும்ப வேண்டும். பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை அறிக்கையிடுவது மட்டும் இல்ல, பாவத்துக்காக நம்ம மனஸ்தாபப்படுவது மட்டும் இல்ல, அந்த பாவத்தை விட்டு நாம விலகி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி நாம ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை இருப்பவனை ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரட்சிப்பு நமக்குள்ள தொடங்கியாச்சு. கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அவர் மேல வைத்த விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்குது. ஆனா இந்த ரட்சிப்பு தினந்தோறும் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் போது பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து போகும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புது சிருஷ்டியாய் மாறுவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நாம் வளர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் மனம் திரும்பின உடனேயே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே தொடங்கி இருக்கிறது. அடுத்து நம்ம முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க் 16:14 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். நம்மை தேவன் ரட்சித்து மனம் திரும்புவதற்குள்ளே கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அடுத்தது நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் ஒருவேளை எடுக்காமல் இருந்தால் முழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ரோமர் 13:13 வாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கான போது ரட்சிப்பு சமீபமாய் உள்ளதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிகளாக தான் இருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த ரட்சிப்பு இன்னும் அதிகமாக நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டுமா? அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிப்பு பூர்ணப்பட நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வேலை கிடைக்க பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், அதுக்காக நேரம் கொடுத்து படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம், ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்காக பிரயாசப்படுகிறோம். அந்த நிலைமை விட்டு இன்னொரு உயர்ந்த நிலைமைக்கு போவதற்காக அநேக பாடங்களை நம்ம படிக்கிறோம், தேர்வுகளை எழுதுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில உலக தேவைகள் நமக்கு சந்திக்கப்பட எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம், எவ்வளவோ நம்ம பிரயாசப்படுகிறோம். வேதம் சொல்கிறது ரட்சிப்பு நிறைவேற நீங்க நடுக்கத்தோடு பயத்தோடும் பிரயாசப்படுங்க. என்ன பிரயாசப்படணும்? காலையில் எழுந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 3 அதிகாரம் வாசிக்க நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாரத்துல ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கேட்ட வார்த்தைக்கு கீழ்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல பாடல்களை பாடி நாம சபையில கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை ஆராதிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான் செய்யணும்னா அது நடக்கவே நடக்காது. ரட்சிப்புல 2 பகுதி இருக்குது. முதல் தேவன் நமக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்ற, நான் தான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் தான் உங்களை பரிசுத்த ஜனமாய் மாற்றுவேன் என்று. அடுத்த பகுதி நாம் செய்யக்கூடிய பகுதி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில நடக்கணுமே ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே இரவு படுக்க வரைக்கும் நம்முடைய சரீரங்களை ஜீவப்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் நம்ம பரிசுத்தத்துக்கு நீதிக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூர்ணப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசம் எடுக்கிறோம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் இனி வரும் தண்டனைக்கு எப்படி
தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஏசு என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, எப்ப நான் மறித்தாலும் பரலோகம் போயிடுவேன், எப்ப ஏசு வந்தாலும் அவரோட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இந்த விசுவாசம் உண்மைதான். அந்த விசுவாசத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம தினந்தோறும் வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களை விட்டு விலகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வேதம் இல்லாம பரிசுத்தத்துக்குள்ள நம்ம போக முடியாது. கர்த்தருடைய வேதம் இல்லாம இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. ஏன்னா இந்த வசனம் தான் நம்மை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள அந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தையே நம்ம வாரக்கணக்கில் படிக்கிறோம், மாதக்கணக்கில் படிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இங்க வரும்போது மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால